நீலகிரி பந்தலூர் பகுதியில் குழந்தை உள்பட 2 பேரை கொன்ற சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது வண்டலூர் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளினுடைய அட்டகாசம் சமீப காலத்தில் அதிகரித்து வந்ததாகவும் அவை ஊருக்குள் புகுந்து கால்நடைகளை கொண்டு வருவதோடு மனிதர்களையும் தாக்கி வருவதாக வந்த தகவலின் பேரில் நேற்றைய தினம் வனத்துறையினரால் சிறுத்தையானது பிடிக்கப்பட்டு தற்பொழுது அது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களில் மட்டுமே சிறுமி உட்பட 4 பேரை சிறுத்தை தாக்கியிருந்தது. அதில் படுகாயமடைந்த ஏலமன்னாவை சேர்ந்த பரிதா என்பவர் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை 3 வயது சிறுமியை கவ்வி இழுத்துச் சென்றது. கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த சிறுமி சிறிது நேரத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனையொட்டி சிறுத்தையினுடைய தொடர் அட்டகாசத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுவட்டார கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தான் அம்ரோஸ் பகுதியில் புதரில் பதுங்கி இருந்த சிறுத்தையை துப்பாக்கி மூலமாக சென்னையிலிருந்து சென்ற வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் நடமாட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க கூண்டுகளுடன் வனத்துறையினர் தயார் நிலையில் இருந்தனர். இதனையடுத்து கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையானது நேற்று மாலை பிடிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அந்த சிறுத்தையானது தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு அந்த வன காப்பகத்தில் வைத்து சிறுத்தைக்கு தேவையான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகாக மயக்க ஊசி செலுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு பிறகு இது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இதற்கு பிறகாக பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.